இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களில் இருந்து மீதியானவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மகிமையான கிரீடமாக மகிமையாக இருப்பார், அலங்காரமான முடியாக அலங்காரமாக இருப்பார், நியாயத்தின் ஆவியாக இருப்பார், பராக்கிரமமாக யுத்தம் பண்ணும்படியாக இருப்பார் என்று வேதம் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தது. அதே போல வேத வசனம் சொல்லுகிறதை போல கர்த்தர் நமக்கு மகிமையாக இருந்தாரானால் கர்த்தரே உனக்கு மகிமையா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. கர்த்தர் மகிமையா இருப்பார், ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லா துக்கங்களும் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தர் மகிமையா இருந்தால் நம்முடைய வீடு பாதுகாக்கப்படும், எல்லைகள் பாதுகாக்கப்படும். அதே போல கர்த்தர் நமக்கு நியாயத்தின் ஆவியாக இருப்பார். கர்த்தர் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறதை போல பராக்கிரமசாலியாக இருப்பார். அப்படியே கர்த்தர் நமக்கு இருந்து நம்ம இந்த நாள் முழுவதும் நடத்தட்டும், இந்த மாதம் முழுவதும் நடத்தட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.